என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொடுத்துக்கூடிய கொஸ்டினை பார்சியல் ஃப்ராக்ஷன் வந்து எழுத சொல்கிறாங்க. சரிங்களா? ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த மாதிரி பார்சியல் ஃப்ராக்ஷன் எழுத சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டினாமினேட்டரை தான் பார்க்கணும். டினாமினேட்டருங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே இருக்கிறது நியூமினேட்டர், கீழே இருக்கிறது தான் டினாமினேட்டர். டினாமினேட்டர் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். டினாமினேட்டர் பாருங்கள், x-1 இன்ட்டு x-2 இன்ட்டு x-3 அவங்களே ஃபேக்டரைஸ் பண்ணி தனித்தனி ஃபேக்டராக தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தனித்தனி ஃபேக்டர் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸினுடைய பவர் வந்து 1 இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், எக்ஸினுடைய பவர் வந்து என்ன 1, இங்கேயும் எக்ஸினுடைய பவர் 1, இங்கேயும் எக்ஸினுடைய பவர் வந்து 1. எக்ஸினுடைய பவர் வந்து 1 இருந்தால் அது வந்து லீனியர் ஃபேக்டர். அப்போ இது ஒரு லீனியர் ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர். இங்கே x-1, இங்கே x-2 வந்திருக்கு, இங்கே x-3 வந்திருக்கு. மூணுமே வெவ்வேறு லீனியர் ஃபேக்டர். ஆனால் வந்து எதுவுமே ரிப்பீட்டட் ஆகலை. இப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன டைப் 1 வந்துடுது. சரிங்களா? இப்போ கொடுத்துக்கூடிய கொஸ்டினை தூக்கி அப்படியே எழுதிடலாங்களா? இப்போ ஸ்டெப் 1 எழுதிட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அப்படியே தூக்கி எழுதுங்க பார்க்கலாம். x² + x+1 டிவைடட் பை x-1 இன்டூ x-2 அடுத்து x-3. இது பாருங்கள், லீனியர் ஃபேக்டர் எதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட்டட் ஆகலை. இப்படி இருக்கும்போது இது எப்படி எழுதலாம்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு எப்படி எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுத்தக்கூடிய கொஸ்டின் தூக்கி அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ எழுதும்போது a டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x-1 அதை எழுதிடணும். இங்கே நடுவில் எப்பயுமே ப்ளஸ் தான் கொடுக்கணும் எந்த சம் வந்தாலுமே. அடுத்து b டிவைட் பை செகண்ட் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x-2. அடுத்து இங்கே எப்பயுமே ப்ளஸ். அடுத்து c டிவைட் பை தேர்ட் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, x-3. எப்படி எழுதணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். a பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் x-1 ப்ளஸ் b பை செகண்ட் ஃபேக்டர் x-2 ப்ளஸ் c டிவைட் பை x-3 இப்படி எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறம் இதை பாக்ஸ் பண்ணி இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன இருக்குது பாருங்கள், x-1 இருக்குங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரை 0 கொடுங்க பார்க்கலாம், ஈக்குவல் டு 0, x-1 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த -1 நம்மளுக்கு இங்கே போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், +1 மாறிடுங்களா? x ஈக்குவல் டு 1 ரைட் சைடு போகும்போது சைன் வந்து மாறும். புரியுதுங்களா? -1 வந்து ரைட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடுச்சு, +1 வந்து நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்டரை மறைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் லெஃப்ட் சைடு மறைங்க பார்க்கலாம். மறைச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது, ரிமைனிங் இருக்கிறத தூக்கி அப்படி எழுதணும். ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், சொல்லுங்கள் பார்க்கலாம். x² + x+1 டிவைடட் பை மீதி என்ன இருக்குது பாருங்கள், x-2 x-3. ஃபஸ்ட்டு ஃபேக்டரை மறைச்சிக்கணும். இப்படி மறைச்சிட்டிங்களா? மறைச்சிட்டு ரிமைனிங் இருக்கிறத தூக்கி அப்படி எழுதுங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்ன இருந்தது, x-1. அந்த இந்த x-1 ரைட் சைடு எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே தானே இருக்குது. அப்போ இந்த x-1 மறைச்சிக்குங்க. இந்த x-1க்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், a. அந்த a வந்து இங்கே கொடுத்துக்குங்க. a ஈக்குவல் டு இவ்வளோ தான் சாமி, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த x ஈக்குவல் டு 1ங்கிறது நம்ம இங்கே கொடுக்கணும். எங்கெல்லாம் x இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 1ன்னு கொடுக்க போகிறோம். இப்போ நான் டிக் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் x இருக்குங்களே, அந்த இடத்துலலாம் 1ன்னு கொடுக்க போகிறேன். இப்போ ஈக்குவல்ட்டுன்னு எழுதிட்டு x² பதிலாக ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1², x-க்கு பதிலாக 1 கொடுக்க போகிறோம், 1² ப்ளஸ் இந்த x-க்கு பதிலாக 1 +1 புரியுதா சாமி, டிவைடட் பை இந்த x-க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 1 ஆல்ரெடி -2 இருக்குது, 1 -2. இந்த x-க்கு பதிலாக 1 கொடுக்க போகிறோம், ஆல்ரெடி -3 இருக்குது, 1 -3. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், நியூமரேட்டர் அப்படியே எப்படி எழுதிருக்கணும் அதே மாதிரி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் கொடுத்துட்டு 1 ப்ராக்கெட் க்ளோஸு, ஸ்கொயருக்கு வந்து இந்த நேரம் x² பட்டன் நமத்துக்கோ, 1² வந்துச்சா, +1 நமத்தினா ஈக்குவல் நமத்து ஆன்சர் என்னது பாருங்கள் 3. அவ்வளோதான், டிவைடட் பை டினாமினேட்டரில் இங்கே எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி கால்குலேட்டர் டைப் பண்ணணும். ஃபஸ்ட் என்ன இருக்குது, ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் கொடுங்க. அடுத்து 1 -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். அடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள், 1 -3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவல் டம்த்துக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 2 வருதுங்களா? அப்போ 2 சாரி ஏயோட ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், 3/2. அப்போ a ஈக்குவல் டு 3/2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஏயோட ஆன்சர். புரியுதா சாமி? அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா கவனிங்க. இப்போ செகண்ட் ஃபேக்டர் வந்து ஈக்குவல் டு 0 கொடுக்கணும். செகண்ட் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், x-2. அப்போ x-2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கலாங்களா? இப்போ x ஈக்குவல் டு இந்த -2 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறிடும், சாரிங்க சளி பிடிச்சிருக்கு, அப்படியே கிளாஸ் எடுக்கிறேன் அதனால தான். இந்த -2 இந்த சைடு போகும்போது என்ன ஆகிடும், +2 மாறிவிடும். அப்போ x ஈக்குவல் டு 2. இப்போ நம்ம இப்போ எதை நம்ம ஈக்குவல் டு 0 கொடுத்தோம், செகண்டாக என்ன ஃபேக்டர் இருக்கோ அது ஈக்குவல் டு 0 கொடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் ஃபேக்டரை மறைச்சிக்கணும்.
இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 டிவைடட் பை இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 3. அதை எழுதிக்கிங்க பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எழுதியாச்சு. எழுதியாச்சுங்களா? அதுக்கப்புறம் எதை மறைச்சிருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 2. இந்த எக்ஸ் மைனஸ் 2 ரைட் ஹேண்ட் சைடில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே தானே இருக்குது எக்ஸ் மைனஸ் 2. அப்போ இதை மறைச்சிக்கலாம். இந்த எக்ஸ் மைனஸ் 2க்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், பி. அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கணும், பி ஈக்குவல் டுன்ட்டு. புரியுதுங்களா? இப்போது எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 2 கொடுக்க போகிறோம். கரெக்டுங்களா? எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது? இந்த இங்கெல்லாம் எக்ஸ் இருக்குங்களா? நான் டிக் பண்ணி காமிக்கிற இடத்துலலாம் எக்ஸ் இருக்கா? அங்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? 2 கொடுக்க போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்னால 2 ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக 2, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 ப்ளஸ் 1 ஆல்ரெடி இருந்தது டிவைடட் பை இந்த எக்ஸுக்கு ப்ராக்கெட்டுக்கு ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் 1, அடுத்து இங்கே 2 மைனஸ் 3. ஓகேங்களா? இப்போ நம்ம கால்குலேட்டர் எடுத்துக்கலாங்களா? கால்குலேட்டர் எடுத்துகிட்டு நியூமரேட்டில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர், அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. இப்போ ஈக்குவல் வந்து ஆன்சர் என்னது பாருங்கள், 7 வருதா? அது எழுதிக்கங்க. டிவைடட் பை டினாமினேட்டரில் எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணணுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 மைனஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 மைனஸ் 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ ஈக்குவல் டம்த்துங்க -1. புரியுதுங்களா? 7 டிவைட் பை -1 வருதுங்களா? 7 டிவைடட் பை -1 ஆன்சர் என்னது பாருங்கள், -7. அப்போ பியோட ஆன்சர் என்ன வந்து பாருங்கள், பி வந்து -7 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம பண்ண வேண்டியது என்ன, மூணாவது இருக்கக்கூடிய பார்த்தீங்களா ஃபேக்டர், அதை நம்ம வந்து 0 கொடுக்கணும். மூணாவது ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 3 இருக்குங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த -3 நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நம்மளுக்கு என்னவா மாறுமா, +3 மாறும். இப்போ நம்ம எதை மறைக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா கவனிங்க, எதை மறைக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தேர்டு ஃபேக்டரை மறைக்கணும். சரிங்களா? தேர்டு ஃபேக்டரை மறைச்சிட்டா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்குது, ரிமைனிங் இருக்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2. புரியுதுங்களா? தேர்டாக இருக்கக்கூடிய ஃபேக்டரை மறைச்சிட்டேன், மீதி இருக்கிறத எடுத்து எழுதிட்டேன். இந்த எக்ஸ் மைனஸ் 3 எங்கே வருதுன்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 3 இங்கே தானே வருது. அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் 3 மறைச்சிக்கலாம். அந்த எக்ஸ் மைனஸ் 3க்கு மேலே என்ன இருக்குது பாருங்கள், சி. அதை சி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தாச்சு. கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், 3 கொடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், எக்ஸ் இருக்கிற இடத்துல டிக் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டுங்களா? இங்கெல்லாம் என்ன கொடுக்க போகிறோம், 3 கொடுக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன வரும், 3 ஸ்கொயர். கரெக்டுங்களா? இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் 1 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் 1, இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் 2. இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 கால்குலேட்டர்ஸ் ஆன்சர் வந்து பாருங்கள் 13 வருது. டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 மைனஸ் 1 ப்ராக்கெட் க்ளோஸ், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3 மைனஸ் 2 ப்ராக்கெட் க்ளோஸ், ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பாருங்கள் 2, 13/2. கரெக்டுங்களா? அப்போ சியோட ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள் 13 டிவைடட் பை 2. அதை அப்படியே வச்சுக்கலாங்களா? அவ்வளோதான். இப்போது நம்ம ஏனுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், பியினுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், சியினுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஏபிசியோட ஆன்சர்லாம் எங்கே கொண்டு போய் கொடுக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கலாங்களா? இப்போ ஏக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏக்கு வந்து 3/2ன்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? அடுத்து பிக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம், பி வந்து -7 வந்துடுது. அடுத்து சிக்கு பதில் என்ன கொடுத்துருக்கோம், 13/2ன்னு வந்தது. கரெக்டுங்களா? இது எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் கொடுக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கொடுக்கலாங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன பேர் கொடுத்துருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அது அப்படியே தூக்கி எழுதலாங்களா? இது ஸ்டெப் 3ன்னு எழுதிக்கங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், லெஃப்ட் சைடு என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3. லெஃப்ட் சைடு அப்படி எழுதியாச்சு. ஈக்குவல் டு இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏக்கு பதிலாக ஏயோட ஆன்சர் என்ன இருக்குது, 3/2 வந்ததுங்களா? அப்போ நியூமரேட்டரில் 3 கொடுத்துட்டு டினாமினேட்டரில் 2 கொடுத்துட்டு மீதி என்ன இருக்குது பாருங்கள், இங்கே எக்ஸ் மைனஸ் 1 எழுதிடுறோம். கரெக்டுங்களா? அடுத்து பிக்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள். பியோட ஆன்சர் என்ன இருக்குது, பியோட ஆன்சர் -7. அப்போது பிக்கு பதிலாக -7 கொடுத்துட்டு டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2 எழுதியாச்சு. அடுத்து சிக்கு பதிலாக என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்கள். சியோட ஆன்சர் 13/2. நியூமரேட்டரில் 13 டினாமினேட்டரில் 2 கொடுத்துடணும். கரெக்டுங்களா? 13/2 இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 3. அவ்வளோதான். புரியுதுங்களாம்மா? இதை அப்படியே பாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இப்போது ஏனுடைய ஆன்சர் 3/2ன்னு கொடுத்துட்டோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 1 இருந்தது, அப்படி எழுதி வச்சோம். பிக்கு பதிலாக -7 இருந்தது, -7 கொடுத்துட்டோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 2 அப்படி எழுதிட்டோம். ப்ளஸ் சிக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள், 13/2. நியூமரேட்டரில் 13 டினாமினேட்டரில் 2 கொடுத்துட்டோம். இங்கே எக்ஸ் மைனஸ் 3 மாதிரி எக்ஸ் மைனஸ் 3 வந்து அப்படி இருந்தது, அப்படி எழுதிட்டோம். புரியுதுங்களா? எக்ஸ் மைனஸ் 3.
ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சது கொடுத்துட்டா ப்ராப்ளம் வந்து முடிஞ்சிச்சு. பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.